சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலும் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மையல் நடஞ்செய்யும் மயில் வாகனார் கையில் வேலா காக்க. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சரக்கு அடிக்கும் போது பூஜையெல்லாம் பண்ணாதேன்னு. இந்த சவுண்டை கேட்டாலே எனக்கு காது வலிக்குது, என்னால சுத்தமா முடியல. நல்லா கேட்டுக்க, இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதா இல்லையா? இனிமே இப்படி பண்ண சும்மா இருக்க மாட்டேன், புரியுதா? நீங்க என்ன பண்ணுவீங்க? நாள் முழுதும் குடிச்சிட்டே இருக்கீங்க, என்னைக்காவது சாமி கும்பிடணும்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? நான் சாமி கும்பிடுறது அதுவும் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு? அப்படியா? சாமி கும்பிடுறீங்களா? எல்லாரும் சாமி கும்பிடுறீங்களா? அதுவும் மாமனாரையே தைரியமா எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. அப்பா, நீங்க என்ன பண்றீங்க? எப்ப பார்த்தாலும் குடி போதைனே இருந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னோட பொண்டாட்டி அடிச்சு நீங்க எல்லையை மீறிட்டீங்கப்பா. என்ன சொன்ன? நான் எல்லையை மீறிட்டேனா? என்ன பார்த்தா சொன்ன? உனக்கு எப்படா தெரியும்? இவதானே சொல்லி கொடுத்துருப்பா. சொல்லு, நீயே சொல்லு. அதுக்கு என்ன இப்போ? தண்ணி தானே அடிக்கிறேன், அதுவும் என்னோட காசுல அடிக்கிறேன். நான் உங்ககிட்ட காசு வாங்கல, நான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கனா? சரி பாக்குறேன். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். என்ன சமாதானப்படுத்துற அது இதுன்னு ஒருத்தர வரக்கூடாது. நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கிட்டியா? எனக்கு யாருமே இல்ல நினைச்சே என்ன? அது தப்பு கணக்குடா. இங்க பாரு, இதா என் கூட இருக்கு. இது எப்பவுமே என்ன ஏமாத்தாது. நீ வேணா ஏமாத்துவ, புரியுதா? தண்ணி தட்டு தேடி வந்த கண்ணுக்குட்டினா சூரிய வருகை சேத்துல விழுந்தது சாமி. சரி அழுகாத, கண்ணீரை தொட. அழுகாதமா. நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன். உனக்கே தெரியும் அவங்க இப்படிதானு, அப்புறம் எதுக்காக நீ அவங்க கிட்ட பேசுற? உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நீ அவங்க கூட சண்டை போடலனா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல. சொல்லு. இதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றியா? நான் அப்படி என்ன தப்பா சொன்னேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இங்க பாரு, நீ தப்பு பண்ணிருக்கன்னு நான் சொல்லல, உனக்கு புரியுதா? ஆனா நீயே சொல்லு, என்னால என்ன பண்ண முடியும்? அவருக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? வேற யாராவது இருக்காங்களா? நீயே சொல்லுமா. நீ சொல்ற மாதிரியே நம்ம தனி கொடுத்துன போயிட்டோம்னா அப்புறம் இவங்க நிலைமை என்ன ஆகும்? அவங்கள யாரு பாத்துப்பா? நீயே சொல்லு. நம்மளை தவிர வேற யாராவது இருக்காங்களா என்ன? யோசி. சரி, அவர் எங்க போயிருக்காருன்னு போய் பாருங்க. எங்க போவாரு? எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. இங்கேயே உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாரு. நீ கவலைப்படாத, அவர் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவாரு, புரியுதா? சரி ஓகே, எனக்கு ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் இப்ப கிளம்புறேன். கொஞ்சம் சிரி பாப்போம். சிரி. சரி ஓகே, நான் போயிட்டு வரேன். நீ பாத்துக்கோ. பாய் பாய் பாய். அப்பா, அப்பா, வாங்க வாங்க போலாம். எழுந்துருங்க.
நானே எந்திரிப்பேன்டா. அட எழுந்திருங்கப்பா. கைப்பிடி கைப்பிடி. வாங்க. ஏய் வர்றேன். வாங்க போலாம். நானே வரேன். பார்த்து பார்த்து இருங்க. அப்பா பிடிச்சுக்கோங்க. பொறுமையா பொறுமையா. பார்த்து. ஸ்டடியா ஓட்ட. சரிங்கப்பா பார்த்து. போடா. வாங்க வாங்க மகாராணி, வந்துட்டீங்களா? நான் தான் சொன்னல நீ எங்கேயும் வேலைக்கு போக கூடாதுன்னு. ஏன் நான் ஏன் வேலைக்கு போக கூடாது? ஏன் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையா? உங்களுக்கு தான் எல்லாமே டைம்க்கு கிடைக்குதே. எனக்கு எதுவுமே தேவையில்லை சரியா? என்னோட பையன் உனக்கு பெருசா எந்த உதவியும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நீ வெளியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. என்ன சொல்ல வரீங்க? என்ன சொல்றீங்க? இங்க பாரு, என்னோட பையன் ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? நான் இல்லைன்னா என்ன இருக்கும், எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ எதுக்காக வெளியே போறன்னு தெரியும். நீ என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? இவ்வளவு நேரமா எங்க போயிட்டு வர சொல்லு? எங்க போயிட்டு வர? உன்ன ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. உனக்கு என்ன வெளியில வேலை? எங்க போயிட்டு வர? உங்களுக்கு வெக்கமா இல்லையா இப்படி பேசுறதுக்கு? என்ன? கொஞ்சமாவது பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கோங்க. வாப்பா. ஏய் ஏய், உனக்கு என்னாச்சு? இங்க பாரு, எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்னாச்சுன்னு சொல்லு. அப்பா திட்டினாரா? இல்ல. அப்பா, நீங்க இவகிட்ட என்ன பேசிட்டு இருந்தீங்க? அப்படியா? என் பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டியா? எங்களுக்குள்ள சண்டை போட வச்சுட்டல சூனியக்காரி. அப்பா, நீங்க லிமிட்ட கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது சென்ஸ் இருக்கா? நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்கிட்ட பேசாதடா. அவனுக்கு சொல்லி புரிய வை. அவ வெளியே எங்கெல்லாம் போய் சுத்துறான்னு உனக்கு ஏதாவது தெரியுமாடா? அப்பா, இத நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். நீங்க இங்க உட்காந்து சரக்கு அடிக்கிறீங்களே, இது நாங்க சம்பாதிக்கிற காசுதான். ஆமாம்பா, எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்காக இந்த சின்ன செலவு கூட பண்ண முடியாதா? எல்லாரும் அவங்க அப்பாவுக்காக உயிரையே கொடுக்கறாங்க. சரி விடுப்பா. இன்னைக்கு உங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தானா எனக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது இல்ல. சரிப்பா, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன். மறுபடியும் திரும்பி வரமாட்டேன். கண்டிப்பா வரவே மாட்டேன். வரமாட்டேன். ஓஹோ, இவ்வளோ மேக்கப் போட்டு எங்க போயிட்டு இருக்க? யாராவது இம்ப்ரெஸ் பண்ண போறியா? உங்களை தான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன். கதவை தர.
கதவை திறக்க போறியா இல்லையா? எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டே இருக்க, கதவை தர. நானே போய் திறக்கிறேன். என்னாச்சுப்பா? என்னோட மருந்து தீந்து போச்சுடா. மருந்து வாங்க கொஞ்சம் காசு கொடு. எனக்கு தெரியும் உங்களுக்கு எந்த மருந்துக்கு காசு வேணும்னு. உனக்கு தான் தெரியுமேடா, எதுக்கு காசு கேட்பேன்னு. தண்ணி அடிக்கணும்டா, காசு கொடுறா. இங்க பாருங்கப்பா, நான் உங்களுக்கு சரக்குக்காக 1 ரூபா கூட தரமாட்டேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? சரக்கு அடிக்க என் பையன்கிட்டயே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டிய. என்ன பார்த்தா உனக்கு கொஞ்சம் கூட கருடியே இல்லையா? என்னோட பையனை பாரு, என்ன நிம்மதியா சரக்கு அடிக்கவும் விட மாட்டேங்கிறா, சரக்கு அடிக்க காசும் கொடுக்க மாட்டேங்கிறா. என்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு. உங்க அம்மா மேல இது எல்லாம் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. இந்தாங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. உன்ன மாதிரி பையன் தானுக்கு எல்லா ஜென்மத்திலையும் கிடைக்கணும். சரிப்பா, நான் வரேன், மருந்து வாங்கிட்டு வரேன். மருமகளே. சொல்லுங்க மாமா. எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது, தெரியாமா? காசா? காசை வச்சுட்டு என்ன செய்ய போறீங்க? மருந்து வாங்க காசு வேணும்னு உனக்கு நல்லா தெரியும்ல, நீ ரொம்ப நல்லவ. காசு கொடுமா. உங்ககிட்ட இருக்குன்னு நல்லா தெரியும், எங்க தேடி பாரு, கண்டிப்பா இருக்கும். கொடுமா. என்கிட்ட இல்ல. ராகேஷும் காசு கொடுக்காம போயிட்டாரு இன்னைக்கு.
ராகேஷ்னா வரலம்மா. அவங்க பாரு, அவன் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட காசு வாங்கி இவங்ககிட்ட கொடுத்துறேன். சரியா? ஓகே தானே? என்கிட்ட இல்ல, இருந்தா தானே குடுக்கறதுக்கு. இல்லையா? சரி, அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன். இங்க பாரு, நீ கழுத்துல போட்டிருக்க சின்னதா ஒரு தாலி, அதை என்கிட்ட கொடுத்துரு. உங்களுக்கு என்ன மூளை குழம்பி போயிடுச்சா? உங்ககிட்ட என் தாலியை கொடுக்கணுமா? இதுதான் என்னோட வாழ்க்கையே. நீங்க குடிக்கணும்ன்றதுக்காக நான் இதை கொடுக்கணுமா? அதுக்கு என்ன வாழ்க்கையா? உன் வாழ்க்கை இதுலதான் இருக்கா? இதை வச்சு என்ன பண்ண போற? கொஞ்சம் என்கிட்டயும் கூட. நான் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு குடும்பம் கொடுக்க போறே இல்லையா? நான் சரக்கு அடிச்சே ஆகணும். கொடு, காசை கொடு. கேக்குறல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ராகேஷ்க்கு போன் பண்ணி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். என்ன பண்றீங்க நீங்க? நீ காசும் தர மாட்டேங்கிற, என்ன மிரட்டிக்கிட்டு இருக்க? ராகேஷ்க்கு போன் பண்ணுவியா? என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா? நீ எப்படி போன் பண்றன்னு நானும் பாக்குறேன். ஒண்ணு விடு விடு விடுங்க, என்ன விடுங்க. என்ன விடு, என்ன விடு. எங்கடி வெளியே ஓடுற? ஓடலான்னு பாக்குறியா?